வரும் காலங்களில் திமுக, அதிமுக கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு அணியை உருவாக்க அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று புதிய தமிழகம் கட்சி நிறுவனர் கிருஷ்ணசாமி அழைப்பு விடுத்துள்ளார். நடந்து முடிந்த உள்ளாட்சி தேர்தலில் அதிமுக தனித்து போட்டியிட்டு 10 மாநகராட்சிகளை கைப்பற்றியதோடு அதிக எண்ணிக்கையிலான நகராட்சி, பேரூராட்சி தலைவர் பதவிகளையும் கைப்பற்றியது. கடந்த சட்டசபை தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த புதிய தமிழகம் கட்சி நடந்து முடிந்த உள்ளாட்சி தேர்தலில் தனித்து போட்டியிட்டு ஒரு சில இடங்களையே கைப்பற்றியுள்ளது. இந்நிலையில் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அக்கட்சியின் நிறுவனர் கிருஷ்ணசாமி உள்ளாட்சி தேர்தல் ஜனநாயக முறையில் நடைபெறவில்லை என்று குற்றம் சாட்டினார். உள்ளாட்சி தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இருந்து வெளியேற்றப்பட்ட கட்சிகள் அனைத்தும் ஒன்றிணைந்து செயல்பட்டிருந்தால் தேர்தல் முடிவு வேறாக இருந்திருக்கும் என்று குறிப்பிட்ட கிருஷ்ணசாமி, வரும் காலங்களில் திமுக, அதிமுக அல்லாத கூட்டணி உருவாக அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்தார். வரக்கூடிய தேர்தல்களிலாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய திமுக, அதிமுக அல்லாத கட்சிகள் ஓரணியில் திரண்டு தமிழகத்தில் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கு உண்டான ஆக்கபூர்வமான நடவடிக்கையில் இறங்க வேண்டும். உள்ளாட்சி மற்றும் பஞ்சாயத்து அமைப்புகளுக்கான சட்டங்கள் திருத்தி அமைக்கப்பட வேண்டும் என்றும் இதற்கான புதிய சட்ட திருத்தத்தை மத்திய அரசு கொண்டுவர வேண்டும் என்றும் கிருஷ்ணசாமி வேண்டுகோள் விடுத்தார்.